கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஒரே கருத்தை மையமாக வைத்ததாகவும், அதற்கு இடையில் வரக்கூடிய இரண்டாவது வாசகம் இதற்கான ஒரு முடிவாக தீர்வாகவும் அமைவதை பார்க்கின்றோம். இந்த இரண்டையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இருப்பதை பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் என்ன படிக்க கேட்டோம் என்றால், அரசர் 2ஆம் புத்தகத்திலிருந்து வாசகம். எலிசா என்ற ஒரு இறைவாக்கினர் இருக்கின்றார். இவர் எலியாவுக்கு அடுத்தபடியாக வந்த எலிசா என்று பெயர் பெற்ற இறைவாக்கினர். இவர் சூனேமுக்கு செல்கின்றார். அவ்வாறு அங்கு அவர் செல்கின்ற பொழுது ஒரு பணக்கார பெண் ஒருவர் அவரை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கின்றார். உணவு அருந்தும்படி கேட்கொள்கின்றார். பிறகு அவர் அந்த பகுதிகளில் செல்கின்ற பொழுதெல்லாம் அவருடைய வீட்டிலே தங்கி அவருக்கென்று ஒரு சிறப்பான அறையையும் இருப்பிடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் கொடுக்கிறார்கள். கடைசியாகத்தான் தெரிகிறது அவர்களுக்கு குழந்தை இல்லை என்பதை எலிசா உணர்கிறார். பிறகு அவர்களுக்கு இறைவாக்காக உரைக்கிறார். அடுத்த முறை நான் இங்கே வருகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு குழந்தை இருப்பான் என்று சொல்லி அவர் வாக்கு சொல்லி அங்கிருந்து புறப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய பிரதிநிதிகள், இறைவாக்கினர்கள், இறைவனுக்கு ஏற்ற வகையிலே பணிபுரிகின்ற இறைபணியாளர்கள் என்ற வகையிலே நாம் என்ன செய்கின்றோமோ அதற்கு இறைவன் கைமாறு கொடுப்பார், நமக்கு வெகுமதி அளிப்பார், நமக்கு வேண்டிய நன்மைகளை பொழிவார் என்பதை இந்த ஒரு பகுதி, இந்த ஒரு வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. எனவே இதைத்தான் ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே சொல்கின்றார். இறைவாக்கினர் என்பதனால் யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த இறைவாக்கினருக்குரிய கைமாறு அவர்கள் பெறுவார்கள். எனவே சின்னஞ்சிறிய இவர்களுக்கு நீங்கள் இதையெல்லாம் என் பெயரால், அவர்கள் என் பெயரால் வருகிறார்கள் என்பதை செய்கின்ற பொழுது அதற்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வெகுமதி அளிப்பார், உங்களுக்கு கைமாறு அருளுவார் என்ற ஒரு வார்த்தைகளையும் பார்க்கின்றோம். எனவே இதை உணர்த்துகின்ற விதமாகத்தான் முதல் வாசகம் வருகிறது. இப்படியாக இறைவனுடைய சீடர்கள், இயேசுவினுடைய சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையையும் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். என்ன அந்த அடிப்படை என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை நோக்கி சொல்கின்றார், என்னை விட தன் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் எனக்கு ஏற்றவர்கள் அல்ல. என்னை விட தன்னுடைய மகனிடமோ மகளிடமோ மிகுந்த அன்பு கொண்டிருக்கின்றவர் என்னுடையோர் அல்ல என்று சொல்கின்றார். முதலிலே ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? இந்த பற்று, இந்த பாசம், இந்த உலகத்தினுடைய பிடிப்பு, இதையெல்லாவற்றையும் விட இறைவன் மேல் இருக்கின்ற அந்த பற்று, இறைவன் மேல் கொண்டிருக்கின்ற அந்த பிடிப்பு என்பதை முதன்மையாக்குகின்றார். அவர்தான் என்னுடைய சீடர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி நாம் ஒரு உதாரணம் கொண்டு விளக்கலாம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளை பெற்று வளர்க்கின்றோம். அவர்கள் ஒரு உரிய வயது வந்த பிறகு திருமணம் என்ற ஒரு நிலைக்கு அவர்களை உயர்த்துகின்றோம். அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றோம். அவர்களை தனி குடும்பமாக வாழ வைக்கின்றோம். இதன் பிறகு அந்த கணவனோ அந்த மனைவியோ என்ன இறை வார்த்தையை அவர்கள் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று சொன்னால், இனி அவர்கள் இருவரல்லர் ஒரே உடல். எனவே தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு கணவன் ஒன்றித்திருப்பான், அவ்வாறே மனைவியும் ஒன்றித்திருப்பார். இதுதான் திருமணம். ஆக இங்கே என்ன நாம் சொல்கின்றோம் என்று சொன்னால், தாய் தந்தையை விட்டு என்றாக்கா ஒரேடியாக அவங்க பேரையே நம்ம அட்டண்டன்ஸ்லேருந்து அடிச்சுட்டு இனிமேல் எனக்கு தாய் இல்லை தந்தை இல்லைன்னு தலைமொழிகிட்டு போயிடறாங்களா? இல்லையே. ஆனால் தாய் தந்தையை அவர்கள் நினைவு கூர்ந்து நன்றியோடு வைத்திருந்தாலும் யாருடன் செல்கின்றோமோ, கணவனோ மனைவியோ, இரண்டு பேரும் அவர்கள் ஒருவர் ஒருவரை முதன்மையாக வைத்து அன்பு செய்கிறார்கள். இனி அந்த இடத்திலே யாரையும் வைக்க முடியாது. எனவே தந்தையும் தாயும் என்ன செய்ய வேண்டும்?
அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக அவர்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். காரணம், அந்த தந்தை தாய் என்று சொல்லக்கூடியவர்கள் திருமணத்திற்கு பிறகு இரண்டாம் நிலைக்கு வருகிறார்கள், அல்லது அவர்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒரு சுதந்திரத்தை கொடுக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், என்னுடைய சீடராக நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய உடன்பிறப்புகள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவரையும் நீங்கள் விட்டுவிட்டு என்னை முதன்மையாக வைக்க வேண்டும். இதைத்தான் திருத்தூதர்கள் தங்களுடைய அழைப்பிலே செய்தார்கள். பேதுரு, பிலவேந்திரர் இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? மீன் பிடிக்கின்றவர்கள். எனவே வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள், சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள், படகிலே இருந்தார்கள், அவர்களுடைய தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? என்னை பின்பற்றி வா என்று சொன்னதும் பேதுருவும் அவருடைய நண்பர்களும் சகோதரர்களும் என்ன செய்கின்றார்கள் பாருங்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வருகிறார்கள், எல்லோரையும் விட்டுவிட்டு வருகிறார்கள். அப்படி என்றால் அதுதான் சீடத்துவம், அதுதான் சீடத்துவ அடிப்படை பண்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு பாருங்கள், அவர் ஒரு பாவி என்று எல்லோராலும் ஒதுக்கப்பட்டார். சுங்கத்துறையிலே இருக்கின்றார். சுங்கத்துறை என்று சொன்னாலே கொள்ளையடிக்கின்ற இடம். அங்கே ஏகப்பட்ட பணம் என்பது கொட்டி கிடக்கும். எப்படியாவது சம்பாதிக்கலாம், எப்படியும் சேர்க்கலாம் என்ற வகையிலே இருக்கின்றவர்கள் தான் சுங்க வரி வசூலிக்கின்றவர்கள். அவர்களுடைய பையிலே முக்காவாசியை போட்டுக்கொண்டு கால்வாசியை தான் அவர்கள் சுங்கத்துறை வரியாக அவர்கள் ரோமையர்களுக்கு செலுத்துவார்கள். இப்படியெல்லாம் ஒரு பாவ நிலையிலே இருந்த ஒரு மனிதன். ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், மத்தேயுவை பார்க்கின்றார், அங்கே பார்த்து என்னை பின்பற்றி வா என்று சொல்கின்றார். அந்த மனிதன் எழுகின்றான். இவ்வளவு நாளாக பேயாய் பித்தாய் அலைந்த அந்த மனிதன் அந்த பணத்தை அங்கே விட்டுவிட்டு, அந்த வேலையை விட்டுவிட்டு, அந்த தொழிலையும் விட்டுவிட்டு அவன் உடனடியாக ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி செல்கின்றார். அப்படி என்றால் இனி எனக்கு இதெல்லாம் முக்கியம் அல்ல, என் ஆண்டவர் இயேசு என்னை அழைத்து விட்டார், எனவே நான் செல்கின்றேன் என்று சொல்லி அந்த மனிதன் என்ன செய்கின்றான்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் பின்பாக செல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அழைப்பு என்பது சீடனாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பு என்பது மிக ஒரு சவாலான ஒன்று. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவனை முதன்மையாக வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த அழைப்பு. எனவே இந்த உலகத்தையும், இந்த உலக பிரகாரமான காரியங்களையும், இந்த உலகத்திற்கு சொந்தமாக இருக்கக்கூடிய எல்லோரையும் விட்டுவிட்டுத்தான் நாம் வருகின்றோம். அப்படி என்றால் இவர்கள் இரண்டாம் நிலையில் இருக்கின்றார்கள். எப்பொழுதும் இறைவனுக்கு முதலிடம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனுக்கு முக்கியத்துவம் முதலிடமும் நான் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் இறைவனுடைய இயேசுவனுடைய சீடராக இருக்க முடியாது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, அந்த காலத்திலேயும் சரி இந்த காலத்திலேயும் சரி கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் வித்தியாசமாக வாழ்கின்றவர்கள், வேறுபட்டு இருக்கின்றவர்கள். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒன் அமங் த மெனி இல்லை, ஒன் இன் a different வே என்று சொல்வார்கள். எல்லோரையும் போன்று அவர்களும் வாழ்கிறார்கள் என்று அல்ல, வித்தியாசமாக அவர்கள் வாழ்கிறார்கள், வேறுபட்ட நிலையிலே அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வும் அவர்களுடைய நம்பிக்கையும் நமக்கு ஒரு வேறுபட்ட ஒரு நிலையாக இருக்கிறது என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதுதான் முதல் கிறிஸ்துவருடைய வாழ்க்கை. அவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடினார்கள், பகிர்ந்து கொண்டார்கள், இறைவார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள், அப்பத்தை பிட்டு அவர்கள் கொண்டாடினார்கள். இருப்பவர் இல்லாதவர் என்ற ஒரு நிலை இல்லாமல் எல்லோரும் சமமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வித்தியாசமாக பார்த்தார்கள். எல்லோரும் அந்த திரு அவையிலே சேர்ந்தார்கள். திரு அவை என்பது வளர்ந்தது, திரு அவை என்பது செழித்தது. இதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த சீடத்துவ வாழ்வினுடைய முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால் அனைத்தையும் துறப்பது, அனைத்தையும் இரண்டாம் நிலையிலே வைப்பது என்பதுதான் முதன்மையான ஒரு நிலை. அடுத்ததாக பாருங்கள், ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உங்களுடைய சிலுவையை நீங்கள் தூக்கி கொண்டு என்னை பின் செல்ல வேண்டும். அப்படி என்றால் இப்படி நீங்கள் அனைத்தையும் துறப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் சிலுவை தான் கிடைக்கும். உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் அவப்பெயர் தான் கிடைக்கும். உங்களுக்கு இழிவு தான் நிகழும். உங்களை இல்லாதது பொல்லாதது என்றெல்லாம் சொல்லி தூற்றுவார்கள்,
ஏளனப்படுத்துவார்கள். இது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒன்று, எல்லா அருட்பணியாளர்களுக்கும் உண்டு. எப்பொழுதுமே அது ஒரு ரோஜா மலர் படுக்கை என்று நினைத்துவிடக்கூடாது. மாறாக இறைவாக்கினராக இருக்கின்றவர்கள் எப்பொழுதும் கல்லடிப்படுவார்கள், சொல்லடிப்படுவார்கள், மக்கள் மத்தியிலே அவர்கள் இகழ்ந்து தள்ளப்படுவார்கள். ஆனால் அவர்கள் சென்ற பிறகு அவர்கள் போற்றப்படுவார்கள், அவர்கள் பெரியவர்களாக மதிக்கப்படுவார்கள். இது எப்பொழுதுமே உண்டு. எனவே நீங்கள் எல்லாவற்றையும் துறப்பீர்கள் என்று சொன்னால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் சிலுவைகளை சுமந்து என்னை பின்பற்ற வேண்டும். இந்த உலகத்தை அல்ல. இந்த உலகம் சிலுவையை விரும்பாது. இந்த உலகம் சிலுவை சுமந்து வந்தால் நம்மை பைத்தியக்காரன் என்று சொல்லும். ஆனால் என்னை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் சிலுவையை நீங்கள் சுமந்து வருவீர்கள். அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொள்வீர்கள். என்னை போன்று நீங்கள் வாழ்வீர்கள். என் வழியிலே இடர்பெற்ற அனைத்தையும் நீங்களும் அதையே ஏற்று அனுபவித்து என்னை நீங்கள் பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி நம்மை அழைப்பு விடுத்து கேட்டுக்கொள்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, உண்மையான ஒரு கிறிஸ்துவ சீடனாக, ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலிலே இந்த உலகத்தின் போக்கிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இரண்டாவது, இயேசுவின் பிடியிலே நாம் வர வேண்டும். அவர் வழியிலே நாம் நடக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்துவ சீடத்துவ வாழ்வு. ஏதோ பெயரளவில் நாம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்றெல்லாம் நம்முடைய பதிவிலே இருந்துவிட்டால் அது உண்மையிலேயே அர்த்தமற்றதாக இருக்கிறது. நிறைய பேர் வருவார்கள், அவருடைய பெயர் அந்த அட்டையில் இருக்கும், குடும்ப அட்டையில் இருக்கும், அவ்வளோதான். 2013க்கு பிறகு இந்த பக்கம் தலை வச்சே படுத்திருக்க மாட்டாங்க. அப்படி என்றால் அவருடைய சந்தா செலுத்துகின்ற விபரம், அந்த புத்தகம் இருக்கின்ற நிலைமை, இதையெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதைவிட ஒரு கெடுமதியான ஒன்று எதுவுமே இருக்க முடியாது. யாருக்குமே எந்த ஒரு டீட்டெயிலுமே இருக்காது. எப்போ பிறந்தாங்க, பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, எப்போ ஞானஸ்நானம் வாங்கினாங்க, ஒன்றும் தெரியாது. அன்புக்குரியவர்களே, இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களா? என்றைக்கு திருமுழுக்கு பெற்றுவிட்டோம் என்பது கூட தெரியாமல் இருக்கின்றார்களே, இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களா? அல்லது இங்கே போவார்கள், அங்கே போவார்கள், எல்லா இடத்திற்கும் போவார்கள், சகோதரத்துவ முறையிலே போகலாம். ஆனால் இவர்கள் அலைந்து திரிவார்கள். இங்கே கிடைக்குமா, அங்கே கிடைக்குமா, அங்கே நடக்குமா, இங்கே நடக்குமா என்றெல்லாம் போவார்கள். ஒரு இடத்திலே நிலைத்து நிற்க மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா? இல்லை. ஆண்டவருடைய இயேசுவினுடைய சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு அவர்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு. அதற்கெல்லாம் இன்றைக்கு தயாராக இருக்கின்றோமா? இல்லையே. நாம் எடுக்கின்ற திருமண வார்த்தைப்பாடு எப்படி இருக்கிறது? நன்றாக இருந்துவிட்டால், பணம் இருந்துவிட்டால், சொகுசு இருந்துவிட்டால், பிரான்ஸ் நாட்டிலே அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக ஓடுகின்றோம். ஆனால் அங்கே சென்று ஒரு மாதத்தில் அனுபவிக்கின்ற துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஒரு நிமிடம் நம்மால் தாங்க முடிகிறதா? இல்லையே. உடனடியாக பிரிந்துவிட வேண்டும், அவ்வளோதான், அடுத்த கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு இன்றைக்கு நிலைமை மாறிவிட்டது. இந்த சீடத்துவம், கொள்கை பிடிப்பு, நம்முடைய விசுவாச பற்று என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நினைத்தது போன்று வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கணும் என்று இருந்தோம் என்றால் இயேசுவின் சீடர்களாக நாம் இருக்க முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் முடிவெடுப்போம். இயேசுவின் சீடர்கள் என்று சொன்னால் எல்லாவற்றையும், இந்த உலகத்தை எல்லாம் நாம் பின்தள்ளிவிட்டு இறைவனுக்கு ஏற்றவர்களாக, இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் செல்ல வேண்டும். அவ்வாறு செல்கின்ற பொழுது நமக்கு வருகின்ற துன்பங்களையும் சிலுவைகளையும் ஏற்று அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். அவர்கள்தான் உண்மையான சீடராக இருக்க முடியும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே அதுதான் பார்க்கின்றோம். அவருடைய துன்பம் என்ன? குழந்தை பாக்கியம் இல்லை. இருப்பினும் கூட ஆண்டவருடைய அடியாருக்கு, இறைவாக்கினருக்கு அவர்கள் செய்த உதவி என்பது கடவுளே கொடுத்த ஒரு அருளாகவும் ஆசிராகவும் அவர்களுக்கு குழந்தை பேரை ஆண்டவர் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அதைத்தான் இன்றைக்கு 2ஆம் வாசகத்திலே ஆண்டவர் இயேசு அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நாம் வாழ வேண்டும் என்று பவுலடியார் சொல்கிறார். இறந்தார், ஆனால் உயிர்த்தார். இறப்பிலே நாம் பங்கு பெற வேண்டும், அப்பொழுதுதான் நாம் உயிர்ப்பிலே இருப்போம் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்றார். இறப்பதற்கு தயாராக இல்லாதவர்கள் உயிர்ப்புக்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம், நமக்காக ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலே இந்த சீடத்துவ வாழ்வை நாம் சரிவர கடைபிடிக்கவும், ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்ற வேரோட்டமான விசுவாச வாழ்வையும் வேண்டி பெற்றுக்கொள்வோம். இயேசுவினுடைய அருளும் ஆசீரும் தொடர்ந்து நம்மை வழி நடத்தட்டும். ஆமென்.